ஃபார்முலா டெரிவேட்டிவ்ஸ் பார்த்து அதுக்கு ஆன்டி டெரிவேட்டிவ்ஸ் பார்ப்போம், அதாவது இன்டெகிரலும் பார்ப்போம். சரிதானா? அந்த 14 ஃபார்முலா என்னன்னு பாருங்க. ஃபர்ஸ்ட் கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபரன்சியேஷன் என்ன, அப்போ இன்டகிரேஷன் என்ன அதையும் பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ஃபார்முலா கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபரன்சியேஷன் 0. அப்போ 0க்கு இன்டகிரேஷன் என்ன? 0க்கு இன்டகிரேஷன் 0 பிளஸ் நம்ம ஒரு கான்ஸ்டன்ட் ஆட் பண்ணுவோம், அப்போ 0 பிளஸ் சின்னு சொல்லிடலாம். அடுத்தது kx, இதுக்கு டிஃபரன்சியேஷன் என்ன அப்படின்னு சொன்னா xக்கு டிஃபரன்சியேஷன் 1, அப்போ k இன்டு 1 வரும் ஈக்குவல் டு k. அப்போ kக்கு இன்டகிரேஷன் அப்படின்னா இன்டகிரல் k dx, அதுக்கு வேல்யூ என்னன்னு பார்த்தீங்கன்னா kx பிளஸ் சின்னு கிடைக்கும். அடுத்தது x பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1, இதுக்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னு பாருங்க. டிஃபரன்சியேஷன் x பவர் n தான் வரும். அப்போ x பவர் n பிளஸ் 1 பை n பிளஸ் 1க்கு டிஃபரன்சியேஷன் x பவர் n அப்படின்னு சொன்னா அப்போ x பவர் n-க்கு இன்டகிரேஷன் பாருங்க. இன்டகிரல் x பவர் n dx is equal to x பவர் n plus 1 by n plus 1 plus constant. அடுத்து log x-க்கு டிஃபரன்சியேஷன். log x-க்கு டிஃபரன்சியேஷன் என்ன? 1 by x. இது நமக்கு தெரியும். அப்போ 1 by x-க்கு இன்டகிரேஷன் பார்க்கணும். அப்போ இன்டகிரல் 1 by x dx is equal to log of modulus of x. அடுத்து cos s-க்கு டிஃபரன்சியேஷன் பாருங்க. cos s-க்கு டிஃபரன்சியேஷன் தெரியும், minus sin x. அப்போ sin x-க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் sin x dx equal to minus cos x-ன்னு வரும். அப்புறம் sin x-க்கு டிஃபரன்சியேஷன், sin x-க்கு டிஃபரன்சியேஷன் என்னன்னா cos x-ன்னு தெரியும். அப்போ cos x-க்கு இன்டகிரேஷன் அப்படின்னா இன்டகிரல் cos x dx equal to sin x plus c. tan x-க்கு டிஃபரன்சியேஷன் தெரியும். tan x-க்கு டிஃபரன்சியேஷன் வந்து secant square x. அப்போ secant square x-க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா இன்டகிரல் secant square x dx is equal to tan x plus c. அடுத்து cot x. cot x-க்கு டிஃபரன்சியேஷன், cot x-க்கு டிஃபரன்சியேஷன் வந்து மைனஸ் cosecant square x. அப்போ cosecant square x-க்கு இன்டகிரல், அப்போ இன்டகிரல் cosecant square x dx is equal to minus cot x plus c. அடுத்து 9th ஃபார்முலா secant x-க்கு டிஃபரன்சியேஷன். secant x-க்கு டிஃபரன்சியேஷன் வந்து secant x tan x நமக்கு தெரியும். அப்போ secant x tan x இன்டகிரேஷன், அப்போ இன்டகிரல் secant x tan x dx is equal to secant x plus c. இப்போ cosecant x-க்கு டிஃபரன்சியேஷன் அப்படின்னா minus cosecant x cot x. அப்போ cosecant x cot x-க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா minus cosecant x வரும். அடுத்து e power x. e power x-க்கு டிஃபரன்சியேஷன் e power x தான். அப்போ e power x-க்கு இன்டகிரேஷன் அதுவும் e power x plus c தான் வரும். அடுத்து a power x, அதுக்கு டிஃபரன்சியேஷன் வந்து a power x into log a ன்னு வரும். அப்போ a power x by log a க்கு நான் டிஃபரன்சியேஷன் எடுத்துறேன். a power x by log a க்கு டிஃபரன்சியேஷன் a power x தான். அப்போ a power x-க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா a power x by log a plus constant. அடுத்து sin inverse-க்கு டிஃபரன்சியேஷன். sin inverse-க்கு டிஃபரன்சியேஷன் தெரியும், 1 by root of 1 minus x square. அப்போ 1 by root of 1 minus x square integration, அப்போ integral 1 by root of 1 minus x square dx is equal to sin inverse x plus constant. 14th formula tan inverse x-க்கு differentiation அது நமக்கு தெரியும் 1 by 1 plus x square. அப்போ 1 by 1 plus x square-க்கு integration integral 1 by 1 plus x square dx equal to tan inverse x plus c. இப்போ இந்த ஃபார்முலாவை வரிசையா நீங்க சொல்லி பிராக்டிஸ் பண்ணுங்க, பார்க்கலாம். இப்போ முதல்ல 10th ஃபார்முலா பார்ப்போம். cosecant x-க்கு டிஃபரன்சியேஷன் தெரியும், மைனஸ் cosecant x cot x. அப்போ cosecant x cot x இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா மைனஸ் cosecant x. சரி, அடுத்தது e power x-க்கு டிஃபரன்சியேஷன் சொல்லுங்க. e power x, e power x-க்கு டிஃபரன்சியேஷன் e power x தான். அப்போ e power x-க்கு இன்டகிரேஷன் e power x plus constant.
அடுத்து sin inverse x க்கு டிஃபரன்ஸ் சொல்லுங்க. sin inverse x டிஃபரன்சியேஷன் 1 by root of 1 minus x square. அப்போ 1 by root of 1 minus x squareக்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா sin inverse x plus constant. tan inverse x க்கு டிஃபரன்சியேஷன் பார்த்தீங்கன்னா 1 by 1 plus x square. அப்போ 1 by 1 plus x squareக்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா tan inverse x plus constant. log x fourth formula சொல்லுங்க. log x க்கு டிஃபரன்சியேஷன் 1 by x. அப்போ 1 by x க்கு இன்டகிரேஷன் log of modulus of x plus constant. cos x க்கு டிஃபரன்சியேஷன் வந்து minus sin x. அப்போ sin x க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா minus cos x வரும். sin x க்கு டிஃபரன்சியேஷன் cos x. அப்போ cos x க்கு இன்டகிரேஷன் sin x. x power n plus 1 by n plus 1 க்கு டிஃபரன்சியேஷன், இதுக்கு டிஃபரன்சியேஷன் வந்து x power n தான் வரும். அப்போ x power n க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா x power n plus 1 by n plus 1. tan x க்கு டிஃபரன்சியேஷன் செவன்த் ஃபார்முலா. tan x க்கு டிஃபரன்சியேஷன் வந்து secant square x. அப்போ secant square x க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா tan x plus c. cot x க்கு டிஃபரன்சியேஷன் என்ன minus cosecant square x. cosecant square x க்கு இன்டகிரேஷன் minus cot x plus c. secant x க்கு டிஃபரன்ஷியேஷன் ninth formula. secant x க்கு டிஃபரன்ஷியேஷன் secant x tan x. அப்போ secant x tan x க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா secant x plus c. cosecant x க்கு டிஃபரன்ஷியேஷன் என்ன minus cosecant x cot x. cosecant x cot x க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா minus cosecant x. இப்போ இந்த ஃபார்முலா எல்லாத்தையும் ஒரு தடவை நல்ல கரெக்டா சொல்லி பார்த்துடுங்க. அடுத்து e power x தான். அடுத்து a power x by log a. அதுக்கு a power x தான் டிஃபரன்ஷியேஷன். இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா a power x by log a plus constant. sin inverse x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by root of 1 minus x square. 1 by root of 1 minus x square க்கு இன்டகிரேஷன் sin inverse of x plus constant. இங்க tan x க்கு டிஃபரன்ஷியேஷன் secant square x. secant square க்கு இன்டகிரேஷன் tan x plus c. sin x க்கு டிஃபரன்ஷியேஷன் cos x. cos x க்கு இன்டகிரேஷன் sin x. cos x க்கு டிஃபரன்ஷியேஷன் minus sin x. sin x க்கு இன்டகிரேஷன் அப்போ minus cos x. log x க்கு டிஃபரன்ஷியேஷன் 1 by x. 1 by x க்கு இன்டகிரேஷன் log of modulus of x plus constant. x power n plus 1 by n plus 1 அதுக்கு டிஃபரன்ஷியேஷன் x power n. அப்போ x power n க்கு இன்டகிரேஷன் x power n plus 1 by n plus 1. kx டிஃபரன்ஷியேஷன் k into 1 அப்போ k தான் வரும். அப்போ k க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா kx plus constant. கான்ஸ்டன்ட்டுக்கு டிஃபரன்ஷியேஷன் 0. அப்போ 0க்கு இன்டகிரேஷன் பார்த்தீங்கன்னா 0 plus c. இப்போ இந்த 14 ஃபார்முலாவை நல்லா தரவா பார்த்துக்கிடுங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு 14 ஃபார்முலா பார்க்கலாம்.